தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவறான தகவல்கள் இடம்பெற்றிருந்ததால் தமிழக அரசு தயாரித்த உரையை வாசிக்கவில்லை என ஆளுநர் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய செய்தி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம் கேட்கலாம். ராஜேஷ், ஆளுநர் தன்னுடைய விளக்க அறையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்போது தன் தரப்பிலிருந்து ஒரு முக்கிய விளக்கத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஆளுநர் உரையில் இன்றைய தினம் இடம்பெற்ற அந்த விஷயங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள், பல்வேறு விளக்கங்களை அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தவறான தகவல்கள் இடம்பெற்ற காரணத்தினால் தான் உரையை புறக்கணித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆளுநரின் உரை அரசாங்கத்தின் சாதனைகள், கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பிரதிபலிக்க வேண்டும் மற்றும் அதன் அழைப்பிற்கான காரணங்களை இந்த அவைக்கு தெரிவிக்க வேண்டும் மற்றும் தவறான அறிக்கைகளை வெளியிடுவதற்கு, அப்பட்டமான அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதற்கும் ஒரு மன்றமாக அரசியல் அந்த சட்டப்பேரவை என்பது அமையக்கூடாது என்று தமிழக ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். தமிழக அரசு உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கின்றது. எனவே அதனை தான் படிக்க விரும்பவில்லை என்றும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தமிழக ஆளுநர் கொடுத்த அந்த ஆலோசனையை அரசு புறக்கணித்ததாகவும் ஆளுநர் தன்னுடைய விளக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளுநர் அவர்கள் இன்று காலை 10 மணி அளவில் ஆற்றிய உரையில் சபாநாயகர், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் மற்றும் புகழ்பெற்ற திருவள்ளுவரின் குறளான திருக்குறள் 738வது திருக்குறளையும் அவர் வாசித்து முதல் பத்தியை படித்தார் என்று இந்த விளக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு கவர்னர் அரசியலமைப்பு அந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு தவறான கூற்றுக்கள் மற்றும் உண்மைகளை கொண்ட ஏராளமான பத்திகள் இருப்பதாகவும் அவற்றை படித்தால் ஆளுநரின் உரை அரசியலமைப்பை கேலிக்கூத்து ஆக்குவதாக மாறிவிடும் என்றும் தனது இந்த முடியாத சூழ்நிலை காரணமாக படிக்க இயலாமல் போனதாகவும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது தமிழக அரசு எழுதி கொடுத்த ஆளுநரின் உரை என்பது உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய காரணத்தால் அதனை காரணங்களுக்காகத்தான் நான் அந்த அவையிலே அதனை படிக்காமல் அப்படியே மௌனமாக அமர்ந்து விட்டேன். இந்த விளக்கத்தையும் அந்த அவையிலேயே தெரிவித்திருந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். தமிழக மக்களின் நலனுக்காக இந்த சட்டமன்றம் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறித்தான் நான் முடித்திருந்தேன் என்றும் தமிழக ஆளுநர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் முழுமையாக, அதாவது சபாநாயகர் முழுமையாக அதனை படித்து முடித்துவிட்ட பிறகு அதன் பிறகு தான் எழுந்து தேசிய கீதம் இசைக்கப்படும். எனவே தான் தேசிய கீதத்தில் பாடப்படும் போது அதற்கு மரியாதை செய்யலாம் என அமர்ந்திருந்ததாகவும், ஆனால் அப்படி நடைபெறாமல் சபாநாயகர் வேறு ஏதேதோ விஷயங்களை எல்லாம் பேசினார். குறிப்பாக சாவர்கர் உள்ளிட்ட, கோட்சே உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் அவர் பேசினார். அவர் பேசிய இந்த விஷயங்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது மட்டுமில்லாமல் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு, அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பதவிக்கு அழகானது அல்ல. அவருடைய சபாநாயகர் என்ற பதவியினுடைய மாண்பை குலைக்கக்கூடிய வகையிலே அவருடைய அந்த பேச்சு, சபாநாயகர் அப்பாவுவின் பேச்சு அமைந்திருந்தது என்றும் ஆளுநர் காட்டமாக தன்னுடைய இந்த விளக்கத்திலே, கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்போது ஊடகங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விஷயம் தொடர்பான தன் தரப்பு விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே ஆளுநர், அதாவது சபாநாயகர் இன்று நடந்து கொண்ட விதம் என்பது ஏற்புடையது இல்லை என்றும், அவர் அப்படி நடந்து கொண்டது தன்னுடைய அந்த இருக்கைக்கு, தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு ஜனநாயக ரீதியிலே மரபுப்படி அது ஏற்புடையதல்ல, அவருடைய பதவிக்கு அவர் அப்படி செயல்பட்டிருக்க கூடாது என்றெல்லாம் அவரை விமர்சனம் செய்து இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளுநர் தன்னுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் 6 பகுதிகளாக பிரித்து தன்னுடைய விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு மேற்கோள் காட்டியிருக்கின்றார். சபாநாயகர் உரை முடித்ததும் திட்டமிட்டபடி ஆளுநர் தேசிய கீதத்திற்காக எழுந்ததாகவும், இருப்பினும் சபாநாயகர் அந்த ஏற்கனவே திட்டமிட்ட அட்டவணைப்படி அதை பின்பற்றுவதற்கு பதிலாக ஆளுநருக்கு எதிராக ஒரு அவதூறை தொடங்கினார் என்றும் இந்த செய்தி குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது அது என்ன மாதிரியான அவதூறு என்றால், அவரை நாதுராம் கோட்சே மற்றும் மேலும் சில வார்த்தைகளையும் சொல்லி அவற்றை பின்பற்றுபவர் என்று கூறியிருக்கின்றார். சபாநாயகர் தனது இந்த மோசமான நடத்தையால் தனது பதவிக்கான கண்ணியத்தையும்
சபைக்கான நாகரிகத்தையும் குறைத்து விட்டார் என்றும் ஆளுநர் தன்னுடைய இந்த பதில் கடிதத்திலே அவர் தெரிவித்திருக்கின்றார். சபாநாயகர் ஆளுநருக்கு எதிராக வசைபாடிய போது ஆளுநர் தமது பதவி மற்றும் சபையின் கண்ணியத்தை மதித்து சபையை விட்டு வெளியேறினார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஆளுநருடைய தரப்பு விளக்கத்தை பொறுத்தவரையில் நான் பாதியிலேயே புறப்பட்டதாகவோ தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்னதாகவே புறப்பட்டதாகவோ வரக்கூடிய தகவல்கள் என்பது உண்மைக்கு புறமானது. ஏற்கனவே ஒரு அட்டவணை ஒன்று இருக்கின்றது. அந்த அட்டவணைப்படி வழக்கமாக என்ன நடக்கும், முதலிலே ஆளுநர் பேசுவார் ஆங்கிலத்திலே, அதன் பிறகு சபாநாயகர் அதனை தமிழிலே படிப்பார், அதன் பிறகு ஜனகணமன தேசிய கீதம் பாடப்படும், அது முடிந்ததும் அவை முடிந்துவிடும். இதுதான் மரபு, இதுதான் அட்டவணை. ஆனால் அந்த அட்டவணைப்படி நடக்காமல் அட்டவணையை மீறக்கூடிய செயலிலே இன்றைய தினம் சபாநாயகர் ஈடுபட்டிருக்கின்றார். சபாநாயகர் பேசி முடித்ததும் தேசிய கீதம் தான் போடப் போகிறார்கள், நாம் எழுந்து நிற்கலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி தேசிய கீதம் இசைக்கப்படாமல் என்னை வசைபாடக்கூடிய வகையிலே சபாநாயகர் சில கருத்துக்களை தெரிவித்தார். அது சபையில் பேசக்கூடாத தவறான ஒரு கருத்துக்களை எல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக கோட்சே உள்ளிட்டவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது ஏற்புடையதல்ல. சபாநாயகர் மிகவும் மாண்பு உடையவர். அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கும் அவர் இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் இப்படி அவர் பேசியது என்பது ஏற்புடையது அல்ல. சபைக்கு இருக்கக்கூடிய நாகரிகத்தை அவர் குலைத்து விட்டார் என்ற ரீதியில் தன்னுடைய அந்த செய்தி குறிப்பிலே தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய தினம் சட்டப்பேரவை பெரும் பரபரப்புக்கு மத்தியிலே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.